ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். பிராண்ட் நியூன்னா ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பார்ட்மெண்ட், அதாவது த்ரூ டைரக்ட் பில்டர்கிட்ட இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 BHK. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூர். இது வந்து கொரட்டூர் 70 ஃபீட் ரோடு. நம்ம சேனலில் எல்லா வீடியோலையும் இதை தான் இனிஷியல் வீடியோவாக போடுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் நியர்பை விவேகானந்தா ஸ்கூல், பக்தவச்சலம் ஸ்கூல் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். அதாவது எல்லாமே இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப அருமையாக இருக்கிற ஏரியா இது. ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் பங்களோஸு, ரொம்ப ரோடு வித்தெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே 30 ஃபீட் ரோடு, வெரி நெக்ஸ்ட் டு ஸ்கூலு, மெயின் ரோடு, ஹாஸ்பிட்டலு அண்டு மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பு இங்கேருந்து ரொம்ப பக்கம். ஸோ பைபாஸு அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இது வந்து பக்தவச்சலம் ஸ்கூலு அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல். ஸோ ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்குது. இது விவேகானந்தா ஸ்கூல். அந்த மாதிரியான ஒரு லேஅவுட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு 3 பெட்ரூம் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன் ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறேன்னா, செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னால் நம்ம வி ஹவ் டு பே ஃபார் நம்ம என்ன ப்ரைஸ் பண்ணுறோமோ அந்த ரேட்டில் இருந்து 9% பே பண்ணோம். பட் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மி. ஸோ திஸ் இஸ் த அப்பார்ட்மெண்ட். இது வந்து இட்ஸ் தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. என்ன ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1195. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையில் இருந்து. ஸோ இது வந்து 1195 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 530 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் இருக்குது. 3 பெட்ரூமு. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஒரு பெட்ரூமு அண்ட் ஒரு கிச்சன்லேருந்து ஒரு பால்கனி இருக்குது. ஸோ அது சர்வீஸ் ஏரியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பால்கனி. நல்ல பால்கனின்னு சொல்ல காரணம் என்னென்னா, நல்ல வென்டிலேஷனுங்க. இப்போ இதில் வந்து இன்னும் லைட் ஃபிட்டிங் கூட மாட்டல. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடு இது. ஸோ என்ன வென்டிலேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்ல ப்ரீஸு. நான் வீடியோவை மியூட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதுவே போடுறேன். பட் காற்று டிம்முன்னு அடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரீஸு. ஸோ நல்ல வென்டிலேஷனான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, நார்த் ஃபேஸிங் 3 BHK. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள், அதாவது ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சும் ஒரு பெட்ரூமுக்கு காமனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பெட்ரூம் 2 டாய்லெட்ஸ் தான். ஸோ வார்ட்ரோபு, செல்ஃபு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் அக்சசரிஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இன்னும் வுட் ஒர்க்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை. இட்ஸ் லைக் ஷெல். இட்ஸ் பிராண்ட் நியூ. இது ஒரு பெட்ரூமு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது. ஸோ யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 530 ஸ்கொயர் ஃபீட்டு, அரவுண்ட் 50% ஆஃப் த பில்டப் ஏரியா. ஸோ 1195 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் தேர்ட் ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டி. வார்ட்ரோபுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்குது. பட் எதுவுமே இன்னும் பண்ணலை. ஏன்னா பிராண்ட் நியூ. வரவங்க வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியாதுன்ற காரணத்தினால இது பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு அண்டு நல்ல பெரிய ஹாலு. ஸோ ஹாலை திறந்தீங்கன்னா பாருங்கள் என்ன வென்டிலேஷன் இருக்குன்றதை பாருங்கள். மொத்தம் 3 பெட்ரூமு, ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இது ஒரு பெட்ரூமு. எதுலேயுமே லைட்டெல்லாம் எந்த ஃபிட்டிங்ஸும் கிடையாதுங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் வென்டிலேஷன். நல்ல வென்டிலேஷன் இருக்குது, நல்ல ப்ரீஸ் இருக்குது. இங்கேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்கும் வார்ட்ரோப்ஸு எல்லாமே இருக்குது. வாஷ்ரூம் இந்தியன் இது கிடையாது, வெஸ்டர்ன் மாடல். ஒரு வாஷ் பேசின் தனியாக வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிஃபைடு. ஸோ இது வந்து ஒரு காமனு. நல்ல ஹால் கம் டைனிங், நல்ல பெரிய ஹால் கம் டைனிங் நல்ல பெருசாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு காமன், இது வாஷ்ரூம். நல்ல பெரிய வாஷ்ரூம் தான்.
ஸோ ஃபிக்சர்ஸ் எல்லாம் மாட்டி அப்படியே வச்சுருக்காங்க, இன்னும் யாரும் யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ நல்ல பெரிய ஹால்ன்றதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் ஒயரிங் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் லைட்டு கேட்ட எதுவுமே, ஒரு ஃபேன் கூட, ஈவன் ஒரு சிங்கிள் டியூப்லைட் கூட இன்னும் போடலை. ஸோ அந்த அளவுக்கு ஜஸ்ட் அ பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட். எல்லா ரூம்ஸ்க்கும் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோபுக்கும் அந்த ஏசி ஃபிக்சர்ஸுக்கெல்லாம் இப்போயே ஆல்ரெடி நீங்கள் புதுசாக இதெல்லாம் ட்ரில் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே ஆல்ரெடி கன்சில் பண்ணி வச்சுருக்காங்க. 3 ஃபேஸ் இபி, 1 கவர்ட் கார் பார்க்கிங். இன்னும் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. சிசிடிவி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் ஆஸ் பர் வாஸ்து, நல்ல ஆர்கிடெக்ட் டிசைனிங்கு, அப்புறம் மெட்ரோ வாட்டர் இருக்குது. மெயினாக 2 வீலர் பார்க்கிங் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இறங்கணுன்னா ஆப்போசிட்டில் பார்க்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தனாலும் எங்கள்கிட்ட சேல் பண்ண கொடுங்க. தேங்க்யூ.